இந்த வீடியோவை பதிவு செய்யக்குள்ள கரெக்டாக மணி 1:30. இந்த நேரத்தில் ஏன்டா இவன் அப்படி திருன்னு முடிக்கிறான்னு பார்க்காதீங்க. செம்ம மழை, கொசுக்கடி வேறு. அதனால தான் காலைல எழுந்திரிச்சு பார்த்தா கிளைமேட் நச்சுன்னு இருந்துச்சு. வேலை நிழலே செய்யலான்னு ஒரு ஜாலி தான், வேறு ஒன்றும் இல்லை. காலைல எழுந்திரிச்சு சுடு தண்ணி குடிச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம் நண்பர்களே, முட்டையிலே வெயில் அடிக்குது. ஓகே நண்பர்களே, இப்போ கரெக்டாக இருக்கு. உடம்பை பார்த்தா இதுதான் கண்டிஷனு. எனக்கு இன்றைக்கி என்னமோ ஒர்க் அவுட் பண்ணவே தோணல. நல்லா தானே போய்ட்டு இருந்துட்டு ஏன்டா அப்படி தோணுதுன்னு பார்த்தா 2 நாளாகவே வெறும் சோறுன்னு 3 வேளையும் நல்லா சோறு சாப்பிட்டுக்கிறேன். எப்போ பார்த்தாலும் சோறுன்னு பத்தாக்குறைக்கு நைட்டில் சோறு சாப்பிட மாட்டேன். இப்போ சோறு சாப்பிட்டுக்கிறதால தொப்பை போட்டுருச்சு. சரி குறைச்சிடலான்னு பல்லு விலகிட்டு சாப்பிட போயிட்டேன். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க நண்பர்களே. இதான் என்னோட கருத்து. ஐயோ அம்மா, என்ன பாய் கண்ணில் விழுந்துருச்சா? கருத்து விழுந்துருச்சியா? சாவடிக்கிறாங்களே போயா. இங்கேருந்து தான் யார் யார் வேலைக்கு போகணும் அப்படின்னு அண்ணன் சொல்லுவார். அண்ணன் சொன்னதையும் போகிற வழியில் டீ சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னு டீ வாங்கிட்டு இந்த பொம்மையை வாட்சா விட்டு அப்படியே பெட்ரோல் போட்டு வேலைக்கு கிளம்பி போயாச்சு. செலவுக்கு கொஞ்சம் சில்லறையெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதை பத்திரமா பதுக்கி வச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வேலைக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கும் வேலை கடினம் தான் நண்பர்களே. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் என் டோலி கூட பேசிக்கிட்டே இருந்தான். இதான் என் டோலி எப்படி இருக்குது பாருங்கள். சிரிப்பு பயங்கரமாக இருக்குது. என் டோலி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. மறக்காமல் லைக்கும் பண்ணுங்கள். போகிற வழியில் சூரிய மறையதை பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அது மறைஞ்சிடுச்சு. சரியான சம்பவம் நண்பர்களே. செருப்பு பிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு தைக்க போனோம் பார்த்தீங்களா. செல்லை வண்டியிலே விட்டு போயிட்டுக்கிறேன். 4 கடை தள்ளி நினச்சி பக்குன்னு இருந்துச்சு. வந்து பார்த்தா செல்லு இருந்துச்சு. காட் இஸ் கிரேட் நண்பர்களே. இது மாதிரி எதனா நடந்திருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழம்பு தித்திப்பாக இருக்குதுன்னு சொன்ன காரணத்துக்காக குழம்பு ஃபுல்லாகவே மிளகாத்தில் வாரி போட்டிருப்பாங்க பிறகுது. வாயிலவே வைக்க முடியல. சரி இருந்தாலும் நம்ம ஜெயவென்ற டப்பு கொடுப்போன்னு சொல்லி நம்ம வீரத்தை விட்டு கொடுக்காத சாப்பிட்டாச்சு நண்பர்களே. வீரத்தை காப்பாற்றிட்டு நாக்கை காப்பாற்ற முடியல. அதான் உடனே அந்த முட்டாயை வாங்கி வாயில் போட்டு சும்மா மடுக்குன்னு மென்று சாப்பிட்டாச்சு. இந்த முட்டாய் நாம் படிக்குள்ளே 1 ரூபாய்க்கு 2 தந்தாங்க. இப்போ 1 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சரி நம்ம நெல்லிக்காயோட நிலைமையை பார்த்து ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. என்ன ஏமாத்திட்டுக்கிறான், எல்லாம் ஒன்று வந்து போச்சு. சரி இதுக்குள்ளே வீடியோவை முடிச்சிடலான்னு தோணும்போது தான் தப்புன்னு நம்ம மைண்டுக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. நாளைக்கு சமைக்கிறதுக்கு முட்டை வாங்கிட்டு அப்படியே எள்ளுண்டை வாங்கிட்டு அது தனியாகவே நாக் அவுட் பண்ணியாச்சு. டாட்டா பாய் நண்பர்களே.